எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். வரப்போற February 2026 கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மாசம். வானத்துல ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த ஜோதிட நிகழ்வு நடக்க போகுது. அது என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம் வாங்க. சரி, February 2026 ஏன் அவ்வளவு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, அது ஜோதிட ரீதியா ஒரு மிக முக்கியமான மாசம். ஏன்னா வானத்துல ஒரு ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வு நடக்க போகுது. பல கிரகங்கள் ஒரே இடத்துல ஒன்னா சேரப்போது. இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுதான். 6 கிரகங்கள் அதுவும் ஒரே வீட்ல ஒன்னா சேரும்போது கடக ராசிக்கு இது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வருமா, இல்ல வாழ்க்கையே மாத்த போற ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பா அமையுமா? வாங்க, இதுக்கான விடைய நாம சேர்ந்து கண்டுபிடிப்போம். ஆமாங்க, நீங்க பாக்குறது சரிதான். 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 6 கிரகங்கள். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, புதன், சுக்கிரன்னு 6 முக்கியமான கிரகங்கள் கும்பராசில ஒன்னா சேரப்போகுது. இந்த எண் இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தையும் அதோட அபூர்வ தன்மையும் நமக்கு தெளிவா காட்டுது. ஜோதிடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, யுத்தம்னு சொல்றாங்களேன்னு பயப்படாதீங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, பல கிரகங்களோட சக்தி ஒரே இடத்துல குவிஞ்சு ஒரு தீவிரமான ஆற்றலை உருவாக்குது. அந்த ஆற்றல் நமக்கு எப்படி வெளிப்பட போகுதுங்கிறது தான் இங்க முக்கியம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். கடக ராசிக்கு இதனால என்ன நடக்க போகுது? முதல் பார்வையில இந்த கிரகச் சேர்க்கை கொஞ்சம் கடுமையான சவால்களை கொண்டு வர்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுல ஒரு சூப்பரான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. கடக ராசிக்கு இந்த 6 கிரகங்களும் உங்க ராசிக்கு 8வது வீட்ல ஒன்னா சேருது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீடுங்கிறது தடைகள், திடீர் மாற்றங்கள், மறைமுகமான விஷயங்களை குறிக்கிற ஒரு இடம். அதனாலதான் இது முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தெரியுது. இந்த சவாலை இன்னும் அதிகமாக்குற மாதிரி கடக ராசிக்காரங்க ஏற்கனவே அட்டம சனியோட தாக்கத்துல இருக்கீங்க. அதாவது சனியும் உங்க 8ஆம் வீட்ல தான் இருக்காரு. அதுவே ஒரு கடினமான காலகட்டமா இருக்கும்போது அவரோட சேர்ந்து இன்னும் 5 கிரகங்கள் சேர்ந்தா அது எப்படி நல்லதா இருக்க முடியும்? இதுதான் எல்லாருடைய கேள்வியும். இங்கதான் அந்த காஸ்மிக் பாரடாக்ஸ், அதாவது அண்ட முரண்பாடு நமக்கு தெரிய வருது. ஒரு பக்கம் பார்த்தா அட்டம சனி 6 கிரகங்கள்னு கடினமான 8ஆம் வீட்ல சவால்கள் குவிஞ்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, இது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸையும் நிதி வெற்றிகளையும் கொண்டு வரும்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இந்த கதையோட திருப்பு முனையே இங்கதான் ஆரம்பிக்குது. இந்த எல்லா நெகட்டிவ் அமைப்புகளையும் உடைச்சு அதை ஒரு மிகப்பெரிய வரமா மாத்த போற ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் தேவகுரு வியாழன், நம்ம குரு பகவான். இந்த முரண்பாட்டுக்கான தீர்வு எங்க இருக்குன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிற குரு பகவான் கிட்டதான் இருக்கு. 12ஆம் வீடு ஒரு மறைவு ஸ்தானம்னாலும் குரு மாதிரி ஒரு முழு சுபகிரகம் அங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஜோதிடத்துல குருவோட பார்வைக்கு ஈடு இணையான ஒரு சக்தி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். குரு பகவான் எங்க இருக்காரோ அதை விட அவர் எங்க பாக்குறாரோ அந்த இடங்கள் அதிக நன்மைகளை பெறும். சொல்லப்போனா இது எல்லா தடைகளையும் நீக்கி தீமைகளை நன்மைகளா மாத்துற ஒரு தெய்வீக கவசம் மாதிரி. இதுதான் அந்த மேஜிக்க நிகழ்த்த போற அமைப்பு. குரு பகவான் தன்னோட 12ஆம் வீட்ல இருந்தபடியே தன்னுடைய சக்தி வாய்ந்த 9ஆம் பார்வையால உங்க 8ஆம் வீட்ல கூடியிருக்கிற அந்த 6 கிரகங்களையும் நேருக்கு நேரா பாக்குறாரு. இதனால என்ன ஆகும்னா, அந்த கிரகங்களோட கெட்ட குணங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அதோட நல்ல குணங்கள் மட்டும் வெளிவரும். இந்த ஒரு ஜோதிட பழமொழி குருவோட பார்வையோட சக்தியை ரொம்ப அழகா விளக்குது. ஆமாங்க, குரு பார்க்க கோடி நன்மை. 8ஆம் வீட்ல நடக்கிற கிரக யுத்தத்தால வரக்கூடிய எல்லா சங்கடங்களும் குருவோட அந்த ஒரே ஒரு பார்வையால கோடி நன்மைகளா மாறப்போகுது. சரி, சவால்கள் எல்லாம் எப்படி நன்மைகளா மாறுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கடக ராசிக்காரங்க என்னென்ன குறிப்பிட்ட நன்மைகளை எதிர்பார்க்கலான்னு வரிசையா பார்க்கலாமா? முதல்ல மிக முக்கியமா இது பொருளாதார ரீதியா ஒரு பொற்காலமா இருக்க போகுது. பணப்புழக்கம் சும்மா அருவி மாதிரி கொட்டும். ரொம்ப நாளா வராம இருந்த கடன் பணமெல்லாம் தானா வந்து சேரும். பேங்க் லோன் எதிர்பார்த்தீங்கன்னா அது சுலபமா கிடைக்கும். மத்தவங்க கிட்டே இருந்து பண உதவி கிடைக்கும். ஏன் எங்கிருந்து பணம் வருதுன்னே தெரியாத அளவுக்கு பல வழிகள்ல பணம் உங்களை தேடி வரும். பணம் மட்டும் இல்லைங்க, மத்த விஷயங்களையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளிநாடு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையும். திருமண வாழ்க்கையில இருந்த சண்டைகள் தீரும். பிரிஞ்சிருந்த தம்பதியினர் கூட மறுபடியும் ஒன்னு சேரதுக்கான சூழல் உருவாகும். குடும்ப உறவுகள் முன்னவிட ரொம்ப வலுப்படும். ஆமா, மொத்தத்துல சொல்லப்போனா இந்த காலகட்டத்தோட முக்கியமான அம்சமே இதுதான். உங்களோட போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொருளாதார முன்னேற்றம் இந்த மாசத்துல உறுதியா உங்களுக்கு கிடைக்கும்.
பாருங்க, கிரகங்கள் உங்களுக்கு இவ்வளவு சாதகமா இருந்தாலும் இந்த பொன்னான நேரத்தை முழுசா பயன்படுத்திக்க நம்ம பங்குக்கும் சில விஷயங்களை செய்யணும் இல்லையா? அது கூடவே ஒரு முக்கியமான விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். இந்த நல்ல பலன்களை இன்னும் அதிகமாக்க முதல் விஷயம், நீர்நிலைகள் அல்லது மலைகளுக்கு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, குருவோட அம்சமா இருக்கிற உங்க அப்பா, அம்மா, டீச்சர்ஸ் மற்றும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. மூணாவதா, ஆன்மீக பயணங்கள் அல்லது புண்ணிய தலங்களுக்கு போய் வர்றது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப நாம பேசுற பலன்கள் எல்லாமே கோச்சாரம், அதாவது இப்போ இருக்கிற கிரக நிலைகளை வச்சு சொல்றது. இது ஒரு பொதுவான வானிலை அறிக்கை மாதிரி தான். ஆனா உங்க தனிப்பட்ட ஜாதகம்ங்கிறது உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான மேப். அதனால உங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். ஆக பிப்ரவரி 2026ல கிரகங்கள் கடகராசிக்கு ஒரு பொன்னான பாதையை அமைச்சு தருது. அந்த பாதையில பயணம் செஞ்சு உங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட உதவியோட உங்க இலக்க அடைய நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. கடைசியா மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.